கர்த்தர் உன்னை போதித்து நடத்துவார், சும்மா நடத்த மாட்டார். ஆமென். எப்படி நடத்த மாட்டார்? சும்மா வாமக்கா கடைக்கு போவோம், ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம், வாமக்கா ஐஸ்கிரீம் பார்லருக்கு போவோம், ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு வருவோம்னு இல்லை. டீ குடிக்க போனால் நீ என்ன செருப்பு போடணும், எப்படி ட்ரெஸ் போடணும், எப்படி வரணும், என் கூட வரணும்னு சொல்லி தந்து டீ குடிச்ச கொண்டு போவார். ஆமென். ஐஸ்கிரீம் பார்லருக்கு போனால் நீ எப்படி வரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவார். நீ உறக்கம் எழுந்திரிச்சு ஊத்த நாரையோட தலையும் கொலிச்சு போட்டுருந்தா இயேசு கூட்டிகிட்டு போவாரா? உங்கள் தகப்பன் கூட்டிகிட்டு போவாரா? போக மாட்டார். ஒரு ஐஸ்கிரீம் குடிக்கணுமா இருந்தாலும் சரி, தகப்பன் பிள்ளைகளை போதித்து வழி நடத்துகிறது போல கர்த்தர் நமக்கு நன்மைகளை தருவதற்காக கரம் பிடிச்சு நடத்துகிறதாக தேவன் நம்மை போதித்து நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் இயேசு வேணும்? இயேசு வேணும்னா ஒரு வசனத்தை நான் வாசித்து தருவேன். மிடாலக்காரில் நேற்று சொன்ன வசனம், அந்த வசனத்தின்படி ஏற்று நடந்தா இயேசு உங்க கூட இருப்பார். ஏற்று நடக்கல இங்கே சொல்லுவோம் தெரியுமா, சத்தியமா அப்பனான அம்மையானு சொல்லி சத்தியம் போடணும் இல்லை, அதே போல சத்தியம் போட்டு சொல்றேன், இயேசு உங்க கூட இருக்க மாட்டார். ஆமென். யார் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவங்க கூட இயேசு இருப்பார். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனம் வாசித்துட்டு அடுத்து நேர 14வது வசனத்தை வாசிக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆமென். அப்படி மகத்துவம் நிறைந்த இயேசு எப்படி பரலோகத்தில் பிதாவுக்கு சமமா பிதா உட்காரக்கூடிய சிங்காசனத்தில் உட்கார்கிற இயேசு, 14வது வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி, எப்படி மாம்சமாகி ஒரு மனுஷனை போல நம்ம பூமியில வந்து எப்படி நம்ம கிட்ட இருந்தாரா? கிருபையினாலும் இருந்தார், வாசம் பண்ணினார். அப்படிதானே? நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எப்படியெல்லாம் இருந்தாரா? ஹலோ, சத்தமா சொல்லுங்களா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தாராம். இந்த ரெண்டுல நீ ஒன்று கடைபிடிச்ச இல்லைங்களும் என் அப்பா உன் கூட இருக்க மாட்டார். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அநேக ஊழியங்கள் கிருப கிருப கிருப, புதிய ஏற்பாட்டு கிருபையின் காலம், புதிய ஏற்பாட்டில் தான் கர்த்தர் சொல்லியிருக்கார். புதிய ஏற்பாட்டில் கிருபையின் காலம், கிருபை இருந்துட்டா போதும், பரலோகத்துக்கு போகலாம், கிருபை இருந்துட்டா போதும், சாடலாம், ஓடலாம், மிதிக்கலாம். நோ. ஆமென். நிறைய சபைகளில் சத்தியம் இருக்கு, கிரிய நடக்கல. ஆமென். ஹல்லேலூயா. கிரிய நடக்கல, கிருபை இல்ல, சத்தியம் இருக்கு. சத்தியத்தை பேசிட்டே போகணும். அங்கு போற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை, அங்கு போற ஜனங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை, ஒரு கண்டிப்பு இல்லை, ஒரு எச்சரிப்பு இல்லை. சத்தியத்தை பேசிட்டு மட்டும் போகணும், கடிந்து கொண்டு அதை போதிக்க மாட்டணும். ஆமென். இந்த பைத்தியத்தை போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தேசங்களில் இன்னும் அநேக சபைகள் இருக்கு. ஆமென். ஆமென். எந்த சபையில் கிருபையும் சத்தியமும் இல்லையோ அந்த சபை இயேசு வாசம் செய்கிற சபை அல்ல. எந்த மனுஷன் கிருபையும் பெற்றுக்கொண்டு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கலையோ அவனோடு இயேசு வாசம் செய்ய மாட்டார். சத்தியமும் கிருபையும் இல்லாத மனுஷிட்ட இயேசு வாசம் செய்ய மாட்டார்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்து வச்சலாமே, 2 கரங்களையும். ஒரு 3 அல்லேலூயா சொல்லலாமே. அப்ப யார்கிட்ட எல்லாம் இயேசு வாசம் செய்கிறாருன்னு சற்று யோசித்து பாருங்கள். ஆமென். அது ஆண்டவர் இன்னை நம்மை போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் போதித்து நடத்துகிறார். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 25 பாருங்க. இந்த சங்கீதத்தில் கர்த்தர் போதித்து நடத்துவேன் என்று சொல்லுகிற ஒரு மைய பொருளை வச்சுதான் இந்த சங்கீதம் எழுதியிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. 25வது அதிகாரம் 10, 11, 12 ஒரு விஷயம் வாசிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் அவர்களுடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதையெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும்
கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளை எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? அப்ப இயேசு காட்டி தருகிற பாதையில, வழிகளில், அவர் சொல்லி தருகிற வழிகளில் நடக்கிறவனுக்கு தான் கிருபையும் சத்தியமும் இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11வது வசனத்தை வாசி. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். யார் கேட்கிறது? தாவீது கேட்கிறான். ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமம் பெருசு, என்னுடைய சிந்தனை எல்லாம் அதாவது மண்ணுக்கு ஒப்பா இருக்கிறது, என்னுடைய யோசனை எல்லாம் கந்தையும் குப்பையுமா இருக்கிறது, அதனால என்னை மன்னித்தருள்னு கேட்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12வது வசனம். எவனோ, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற வழிய உனக்கும் எனக்கும் போதிக்கணும்னா நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அவருடைய கிருபையும் உனக்கிட்ட இருக்கணும், அவருடைய சத்தியமும் உன்கிட்ட இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். இல்லைங்கி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வராது. அவன் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தோட, இந்த உலகத்தின் செழிப்போட, இந்த உலகத்தின் சந்தோஷத்தோட, இந்த உலகத்தின் மகிழ்ச்சியோட கலந்து கொண்டு பாதாளத்தில் அவன் ஆவி ஆத்துமா இறங்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 13வது வசனம். இல்லை 12ஓட முடிஞ்சு. ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எவனுடைய ஆத்துமா கர்த்தருடைய போதிப்புக்கு இடம் கொடுத்து அவனுடைய போதனையின்படி நடக்கிறதோ அவனுடைய ஆத்துமா சந்தோஷப்படுமா? இப்ப வாசி 13. அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். ஆமென். இவ்வளவுதான், சிம்பிள் மேட்டர். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு உன்னோட இருக்கணும்னா ஒரு சிம்பிள் மேட்டர். கிருபையும் உன்கிட்ட இருக்கணும், நீ பரிசுத்தாவையும் பெற்றிருக்கணும், அவருடைய கிருபாவரங்களையும் பெற்றிருக்கணும். 2வது சத்தியம் ஒன்னில் நிறைந்திருக்கணும். ஆமென். இல்லாவிட்டா இல்லை. ஆமென். இல்லாவிட்டா இல்லை. ஹல்லேலூயா. உண்மையான விசுவாசியை தேவன் தமது ஞானத்தினால் எவ்வாறு நடத்துகிறார் என்பதே இந்த சங்கீதத்தின் மைய கருத்து. ஆமென். உண்மையான விசுவாசி. ஆமென். உண்மையான விசுவாசி யாரு? மோசமான விசுவாசி யாரு? கலர் போட்டிருந்தா மோசமான விசுவாசியா? வெள்ளை போட்டிருந்தா நல்ல விசுவாசியா? இல்லை. இது திருச்சபையினுடைய ஒழுங்கு, தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கு, அவ்வளவுதான். ஆமென். இதை உடுத்ததுனால ஒருத்தன் நல்ல விசுவாசி அல்ல, இதை உடுக்காத்ததுனால ஒருவன் ஐயமாத்த விசுவாசி அல்ல. ஆனா திருச்சபை ஒழுங்க கடைபிடிக்காதவன் ஐயமாத்த விசுவாசி தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது நல்ல விசுவாசிகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடங்குகிற விசுவாசிகளுக்கு தேவன் தமது ஞானத்தினால் எவ்வாறு நடத்துகிறார் என்பதான் இந்த சங்கீதத்தினுடைய பகுதி. நான் இந்த சங்கீதத்தில் மேக்சிமம் இப்போ 1-2 வார்த்தை மட்டும் வெளியில் போகணும்னு நினைக்கிறேன். ஆமென். ஒரு 6 பேரை குறித்து கர்த்தர் போதித்து நடத்தின தேவ பிள்ளைகளை குறித்து நமக்கு சொல்லி தருகிறார். எல்லாருக்கும், சபையில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இப்போ உங்க இருதயத்தில் ஒரு கொஸ்டின் வரும், ஆண்டவரே அப்ப எனக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறாருன்னு அறிஞ்சிடலாம். அப்படி சிந்திச்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. கர்த்தர் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன சித்தம் வைத்து போதிக்கிறார் என்பதை ஆண்டவராகிய தேவன் இந்த சங்கீதத்தின் மூலமாக தருகிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு 6 பேருக்கு மேலே வச்ச சித்தத்தையும் அவங்க இழந்து கொண்டதையும் அவங்க பெற்றுக்கொண்டதையும் சற்று வேகமாக பார்த்து ஓடிடும். ஆமென். இதே போலதான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு திட்டம் வச்சிருந்தார். யாருக்கெல்லாம்? ஆதாமுக்கும் ஒரு திட்டம் வச்சிருந்தாரா இல்லையா? என்ன திட்டம்? அதிகாரத்திலே இருக்கு. என்ன திட்டம்?
பார்த்தியா, உங்கள் திட்டத்தை அறிய கை வைத்தினவீங்க, அந்த திட்டத்தை எல்லாம் எப்படி புரிஞ்சு கொள்ளுவீங்க? என்ன திட்டம்? ஆதாமையும் உருவாக்கி ஏவாளையும் உருவாக்கி அந்த தோட்டத்தில் கொண்டு விட்டு, தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் கொண்டு விட்டு 2 கட்டளை கொடுத்தார். 2 கட்டளை என்னென்னு? ஒன்று புசி, ஒன்று புசிக்காத. ஆமே. ஒரு விருட்சத்தின் கனியை புசி, இன்னொரு விருட்சத்தின் கனியை புசிக்காதன்னு கொடுத்து அந்த கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதற்காக கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருந்தார். ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பிளானை வச்சிருந்தார். இந்த ஆதாமும் ஏவாளும் பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்தார்களா, பாவம் நிறைந்த சந்ததியை பெற்றெடுத்தார்களா? பாவம் நிறைந்த சந்ததியை. ஏன்? அவங்கள் மீது கர்த்தர் வைத்த சித்தத்தை கண் குருடு உள்ளவர்களைப் போல, காது செவிடு உள்ளவர்களைப் போல, இருதய மந்த புத்தி உள்ளவர்களைப் போல இருந்து மீறினது நிமித்தம் பாவ சந்ததியை பெற்றெடுத்து அவர்களுக்கும் சாபத்தையும் கர்த்தர் கொடுத்து அந்த எச்சரிப்பையும் கொடுத்து தேசத்தில் பருகி பெருக விட்டார். ஆமென். அந்த தோட்டத்தில் கொண்டு வச்சதே ஒரு சில காலம் கர்த்தரோடு இருந்து அவர்கள் பரிசுத்தமாக இருந்து கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்களோ இல்லையோ என்று அறிந்து கீழ்ப்படுகிற விதத்தில் பரிசுத்த சந்ததியை உருவாக்கி தேசத்தை பலுகி பறிக்கும்படி ஒரு திட்டத்தை வைத்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 26, 28, 26, 27, 28. பின்பு தேவன் யாருடைய சாயலாக? நமது. அப்ப அவர் நமதுன்னு சொல்ல காரணம் என்ன? என் சாயலான்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா? ஆதாம உருவாக்கினது யாரு? சொல்லுங்களா. நானும் ஊமை பேசணுமோ? ஆதாம ஒருபடி மண் எடுத்து உருவாக்கினது யாரு? அவனுக்கு விலா எலும்பில் இருந்து ஒரு எலும்பை உருவி ஒரு மனுஷனை உருவாக்கினது யாரு? இயேசுவுக்கு கட்டளை போட்டது யாரு? பிதா. புரியுதா? அதனால தான் பிதாவை பார்த்து சொன்னார், நமது சாயலில். ஆமென். ஹல்லேலூயா. வாசி அந்த வசனத்தை. பின்பு தேவன் நமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அடுத்து 27, 26 தானே? அடுத்தது சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். அவன் புரிஞ்சுதா? மனுஷனை உருவாக்கின நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணி, பாம்பு, பல்லி, பாச்சா, மிருகம், கரடி, சிங்கம், கொக்கு, நாரகி, அத்தனை பிராணிகளையும் பறவைகளையும் பயம் இல்லாமல் ஆளுவதற்கு தான் படைச்சார். ஆமே. இன்னைக்கு சிங்கத்தை கண்டா பயரடியும், கரப்பாம்பூச்சியை கண்டா பொம்பட்ட பிள்ளையாக்கா ஆகும். ஐயா அப்போ துள்ளி துள்ளி சேர்ல எல்லாம் துள்ளி துள்ளி வாடுவான். பள்ளியை கண்டா எப்பா வெளியில் போய் நின்றுட்டு அம்மா அடின்னு சொல்லிடுவான். ஆமே. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? யாருக்கெல்லாம் புரியுது? இதுக்கு காரணம் ஆதாமும் ஏவாளும். ஆமே. பயமில்லாத பரிசுத்த சந்ததியை உருவாக்கி இந்த ஊர் பிராணி, மிருகம், ஜீவன் அத்தனையும் ஆண்டு கொள்வதற்காக, பயமில்லாத ஆளுகை செய்வதற்காக தான் இந்த ஆதாமை படைச்சது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை இந்த சபைக்கு தெரிஞ்சு கொண்டதும் இதே தான். ஆமென். பயமில்லாமல் உலகத்தில் வாழ்ந்து எந்த மனுஷனுக்கும், எந்த அழகைக்கும், எந்த இப்பிரபஞ்சத்தின் அதிபதிகளுக்கும் பயப்படாமல் இயேசுவோடு இருந்து வாழ்க்கை நடத்துவதற்காக தான் உங்களையும் என்னையும் அழைத்தது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஆதாமை போல இதை செய்யின்னு சொன்னதை செய்யாமல், செய்யாதன்னு சொன்னதை செய்து இருதயத்தில் பயம் உண்டாகி, இதயத்தில் குழப்பம் உண்டாகி பாம்புக்கு பயந்து ஓடுறோம், ஆனைக்கு பயந்து ஓடுகிறோம், பிசாசுக்கு பயந்து ஓடுகிறோம், மனுஷனுக்கு பயப்படுகிறோம், வாழ்க்கையே பயந்தாங்கொள்ளி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமே. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க மட்டும் இடது கேண்டு ஒரு அல்லையிலே சொல்லலாமே. போச்சு.
அது காலதாமதம் தான். ஆமே. ஹalleluya, ஹalleluya. 27வது வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ தேவனுக்கு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது பெரிய ஒரு நோக்கம். ஆமே. ஆதாம் ஆசீர்வதித்த ஸ்டைலை பாருங்க. அவனையும் உருவாக்கி அவளையும் உருவாக்கி அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் உருவாக்கி அப்படியே கொண்டு தேவனுடைய தோட்டத்தில் கொண்டு விட்டுட்டு, இனி நீங்கள் இதெல்லாம் ஆண்டு கொள்ளுங்க, பருகி பெருகுங்க. ஆமே. அப்போ ஒரு பரிசுத்த சந்ததியா பலுகி பெருகும்படி ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளை கொடுத்து ஆசீர்வதிச்சார். பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க. பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை அப்ப மனுஷனை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருடைய சித்தமும் நோக்கமும் விருப்பமும் அவருடைய 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 எல்லாவித சிந்தனையுமா இருக்கிறது. அப்ப கர்த்தர் உங்களை கொண்டுள்ள சித்தம் என்ன? இப்ப அறியுங்க. என்னது சொல்லுங்களா? ஆசீர்வதிக்கிறதே அவருடைய சித்தம். ஆமே. நம்மை ஆசீர்வதிக்கிறதே அவருடைய சித்தம். இப்போ உங்களுடைய சித்தம், கர்த்தர் உங்கள் மீது என்ன சித்தம் வச்சிருக்குன்னு புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? தப்பா போயிடக்கூடாது. எனக்கு என்ன ஊழியம் வச்சிருக்கேன், அதெல்லாம் ஆண்டவர் வசனத்தில் சொல்லி வச்சிருக்கிறார். ஆமே. இதோட இனி அறியணுமெங்கே பாஸ்டர் சிலப்ப சொல்லிடுவார், அவ்வளோதான். இதுக்கிட்ட இயேசுகிட்ட போய் நின்று இல்லை பாஸ்டர்கிட்ட போய் குறியாக்கப்படாது. பாஸ்டர் எனக்கு என்ன சித்தம் வச்சிருக்கு? சுவிசேஷ ஊழியம்மா, போதகர் ஊழியம்மா, இல்லை பிசப்பு ஊழியம்மா, மானிட்டர் ஊழியம்மா, என்ன ஊழியன்னு பாஸ்டர்கிட்ட போய் கேட்கக்கூடாது, குறி கேட்கக்கூடாது. ஆமே. அது அபத்தத்தில் போயிடும். உங்களை பாஸ்டருக்கு தேவம் இருந்தால் அவர் சொல்லுவார், உங்களை தீர்க்க தரிசன ஊழியமாக அழைச்சி வச்சிருக்கிறார் கர்த்தர், உங்களை அப்போஸ்தல ஊழியத்துக்கு அழைச்சி வச்சிருக்கிறார். தேவையில்லைங்க கர்த்தர் உங்களை புறம் அழைப்பாருன்னு அப்போங்கான்னு சொல்லி விடுவார். இன்னைக்கு உலகத்தில் அதுதானே நடக்குது. ஹலோ, பொய் சொல்லியனோ? அதானே நடக்குது. ஆமாம். பைபிளில் இருக்கு. இல்லை கர்த்தர் மெச்சமாக உங்கள் ஊழியக்காரரோடு என்னைக்கோ ஒரு நாள் பேசுவான், தவிர்க்க முடியாத பேசுவான். ஆமே. அது ஏன்னா எலிசாவை அழைச்ச எலியா என்ன செஞ்சு வேண்டான், தன் தோளில் கிடந்த துண்டை எடுத்து கொண்டு போட்டுட்டு போயிட்டான். அந்த அபிஷேகம் அவன் சும்மா இருக்க முடியல. உடனே கலப்பையும் ஏரையும் ஒடிச்சு நுகத்திய முறிச்சு அந்த இடத்துல தீய மூட்டி 2 மாடையும் வெட்டி சந்தா வெட்டி இந்த நெருப்பு மேலே வச்சு சுட்டு தேவனுக்கு பலி செலுத்தினான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னால் ஊழியக்காரங்க செய்வேன். ஊழியக்காரன்ட்ட போய் கேட்கக்கூடாது, எனக்கு என்ன ஊழியம் வச்சிருக்குன்னே எனக்கு தெரியல, நான் தடுமாறுகிறேன்னு நினைஞ்சிடப்படாது. தடுமாறி ட்ராக் மாறி நினைஞ்சிடப்படாது, பெயரப்படாது. நாசம் பிள்ளைகள் சந்ததி என்ன செஞ்சிடும்? நாசமாக போயிடும். யாருக்கெல்லாம் புரியுது? நம்ம ஊழியம் பைபிளில் இருக்குது, நம்ம வழி பைபிளில் இருக்குது. நீ படிக்கும்போது உனக்கு உணர்த்தி தருவார். உணர்த்தி தந்த பிறகு பாஸ்டர்கிட்ட கேளு, பாஸ்டர் ஆண்டவர்கிட்ட கேட்டு உன்னை கை வச்சு ஜோம் பண்ணி ப்ளஸ்ஸிங் பண்ணி விடுவேன். ஆனாலும் இந்த ஊழியன்னு சொல்லி விட மாட்டேன். ஆமே. போதக ஊழியம் அத்தனை பேரும் செய்யணும். இந்த போதக ஊழியம் செய்தால் கிராம ஊழியம் அதில் இருக்குது, சுவிசேஷ ஊழியம் இருக்குது, தீர்க்கதரிசன ஊழியம் இருக்குது, எல்லா சுகமளிக்கிற ஊழியம் இருக்குது, எல்லா ஊழியமும் அதில் இருக்குது, போதக ஊழியத்தில் இருக்குது. ஆமே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் போதகன்னு ஒரு சபையில் அடைஞ்சு கிடக்கப்படாது. கிளம்பணும். எலும்பு சீயோனே பலன் கொண்டு எலும்பு, தளர்ந்த கையையும் தளர்ந்த காலையும் முடமாகி போகாதபடிக்கு எலும்புன்னு சொல்கிறார். தளர்ந்து இருக்குது கையும் காலம், இனி என்னஞ்சிடப்படாது. அப்படியே எழுதியிருக்கு வசனம், என்னஞ்சிடப்படாதான். வாசி எடுத்தியலா 51 தானே? எபிரேயர் 12 வாசிங்க. ஆகையினால் நெளிந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்தி, எப்படி
முடமா இருக்கு. நாங்கள் எங்கள் காலில் நல்லா தானே இருக்கு. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இப்போ ஆதாம கர்த்தர் என்ன சித்தத்துக்கு அழைச்சார்? பலிகி பெருகும்படி. எப்படி பலிகும்படி? பரிசுத்த சந்ததியா பலிகு பெருகும்படி அழைச்சு என்ன செஞ்சாரு? அப்போ ஆண்டவருக்கு சித்தம் மனுஷனை ஆசீர்வதிக்க. ஆமே. அப்போ ஆதாம ஏவாளை ஆசீர்வதிச்சாரா இல்லையா? நான் தெளிவாக போகிறேன். பிரசங்கத்துக்கு போனால் சிலப்போ புரிஞ்சுக்கலாது. ஆமே. ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஆசீர்வதிச்சாரு. இதை ஏற்றுக்கொண்டுனுமா? கொண்டுனுமா? பிச்சு போடுவோம். பிச்சு நம்மளை போல உதட்டில் ஆமா ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, அப்பா கர்த்தர் உனக்கு விருச்சியை தருவார், ஆமே. கர்த்தர் உனக்கு உலக்கை தருவார், ஆமே. கர்த்தர் உனக்கு வாகனத்தை தருவார், ஆமே. கர்த்தர் உனக்கு பொண்டாட்டியை தருவார், ஆமே. எந்த திசையில? கிழக்கில் மேற்கு தருவார், நல்ல மாப்பிள்ளையை தருவார், ஆமே. எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? உதட்டில். இருதயம் எங்கே இருக்கு? இருதயம் எங்கே இருக்கு? ஏசாயா 29:13 வாசி. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கு. எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனுடைய கற்பனை. ஐயோ பாஸ்டர் இன்னைக்கு ஜோம் பண்ணான்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? பாஸ்டர் இன்னைக்கு முழங்கால் போட்டியான்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? குடும்ப ஜெபம் பண்ணினியான்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? அதுக்கு பயந்து உதட்டளவில் கர்த்தரை துதிக்கிறது சபிக்கப்பட்ட சந்ததிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? மனசிலாகுதா? புரியுதா? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை நோக்கம் மனுஷனை ஆசீர்வதிக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை ஆதாம் உதட்டளவில் ஏற்றுக்கொண்டா, உள்ளத்தில் கர்த்தரை விட்டு தூர போறான். வாசிங்க அதே அதிகாரம் இல்ல 2வது அதிகாரம் 15-17 வரை. 2வது அதிகாரம் 15-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வச்சார். மனுஷனை நோக்கி எல்லாம் புசிக்கலாம், ஜீவ விருத்தத்தின் கனி வர புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி மரம் நிக்குது, அந்த மரத்தில் உள்ள கனியை புசிக்காத. ஆனாலும் புசிக்க வேண்டாம். அது புசிக்கும் நாளில், இது எத்தனாவது வசனம்? 17. சாகவே சாவா என்று சொல்றார். ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனை உருவாக்கி ஆசீர்வதிக்கிறார். இந்த சபைகளில் வெளியில பாவத்தில் கிடந்த ஆக்கிரமத்தில் கிடந்த உன்னையும் என்னையும் அழைத்து சபையில கொண்டு வச்சு என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். 2 கட்டளையும் தருகிறார். ஒன்று திருச்சபை ஒழுங்கு, ஒன்று திருமுறையின் சத்தியம். தந்து என்ன செய்கிறார்? ஒன்று ஆசீர்வதிச்சு தான் சபையில் வைக்கிறார். ஆண்டோடைய சித்தம் என்னது? ஆண்டோடைய நோக்கம் என்னது? ஒன்னு என்னையும் ஆசீர்வதிக்கிறது அவருடைய நோக்கம். ஆதாம கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிக்கிற நோக்கத்தை வச்சு அந்த சித்தத்தினால் அவர்களை ஆசீர்வதித்து தோட்டத்தில் கொண்டு விடுகிறார், சபையில் கொண்டு விடுகிறார். அங்கு போய் 2 கட்டளை கொடுத்தா, இந்த எல்லா கனியையும் புசிக்கலாம், ஜீவ விருட்சத்தின் போகிற வழிக்கு போகிற கனியை கூட புசிக்கலாம், ஆனா எதை மட்டும் புசிக்காத? நன்மை தீமை அறிய கனியை புசிக்காத. புசிக்கும் நாளில் நீ சாவுன்னு சொன்னோன்னு நினைச்சிடப்படாது. மாம்சத்தில் செல்லணும், மாம்சத்தில் வாழதான் செய்யணும், மாம்சத்தில் இருக்கதான் செய்யணும், மாம்சத்தில் நடப்பணும், மாம்சத்தில் உடுப்பணும், மாம்சத்தில் புசிப்பணும், மாம்சத்தில் வேலை செய்யணும், மாம்சத்தில் தொழில் செய்யணும், மாம்சத்தில் சம்பாதிப்பணும். ஆவி செத்து போகும், ஆவியில் வீழ்ச்சி உண்டாகும், பாதாளத்தில் பங்கடைவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நோக்கம் ஆதாம ஆசீர்வதிக்கிறது. ஆமென். ஆசீர்வதிச்சு சபையில் தோட்டத்தில் கொண்டு விட்டு 2 கட்டளையை கொடுத்தாரு. 2 கட்டளையில் ஒன்று அவன் 2ஐயும் மீறினான். ஜீவ விருட்சத்துக்கு போகிற கனியை கடைசி வரை புசிக்கல, சாபத்துக்கு போக வேண்டிய கனியை புசிச்சான். வீழ்ச்சி அடைந்து, வீழ்ச்சி மனுஷன் வாழ்க்கையில் வீழ்ச்சி.
அதே போல் உங்களையும் ஆண்டவர் அழைச்சி தெரிஞ்சு கொண்டு உருவாக்கி அவருடைய கரத்தினால் அவருடைய தளம்பினால் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வியாதியை போக்கி உங்கள் பாடுகளை மாற்றி உங்கள் சுய நீதியை தீர வச்சு கொளுத்தி கொண்டு வச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் வச்ச நீ ஆண்டவருடைய உடன்படிக்கையாகிய திருச்சபை ஒழுங்கு ஒன்று, திருமறை சத்தியம் ஒன்று, ரெண்டையும் நீங்கள் மீறி போகிறீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம் சாபமாய் மாறுகிறது. ஆமென். மாறுதா இல்லையா? ஆமே. 930 வருஷம் ஆதாமுகே, 950 930 வருஷம் வரை அவன் மனுஷனை தான் வாழ்ந்தான். ஆனால் அந்த வீழ்ச்சியோட சாபத்தோடு தான் வாழ்ந்தான். ஆமே. இருதயத்தோடு ஒரு அல்லையிலே சொல்லுங்களா, முழு பலத்தோடு ஒரு அல்லையிலே சொல்லுங்களா. இப்போ இந்த வீழ்ச்சியை மனுஷன் ஆதாம் விரும்பி வாங்கினானா, தேவன் கொடுத்தாரா? ஆதாம் விரும்பி வாங்கினான். அப்போ நமக்கு வருகிற வீழ்ச்சியை நம்ம வாங்குறோமா, தெய்வம் தந்தாரா? நம்ம தான் வாங்குறோம். இதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த உபதேசமே கர்த்தர் தருகிறார். ரெண்டாவது, ஆமென், ஆபிரகாமோடு ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஆதாமோடு ஒரு திட்டம் வச்சா அந்த திட்டத்தில் அவன் தோத்து அவன் வீழ்ச்சி அடைஞ்சான். இப்போ ஆபிரகாமோடு அடுத்த திட்டம் வைக்கிறார். ஆபிரகாமோடு என்ன திட்டம் தெரியுமா? வாசிங்க பார்ப்போம். திட்டத்தை வைத்திருந்த ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1, 2, 3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, பாருங்க, நல்லா பாருங்க, அங்கே ஆசீர்வாதம் தான் கூறுறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. ஆமே. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? ஆராதனை நேரத்தில் கூட ஆராதனைக்கு வரமாட்டோம், துதிக்கிற நேரம் துதிக்க வரமாட்டோம், திருச்சபை ஒழுங்காக கடைப்பிடிக்க மாட்டோம், வீட்டில் இருந்துருவோம். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் என்ன சொன்னார்? உபவாச கூட்டத்துக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு ஆள், 4 பேர் ஒன்றும் சொல்லலை, ஒரு ஆள் பைக்கில் 2 பிள்ளைகளையும் ஒரு அம்மையை இறக்கி விட்டுட்டு டாட்டா பை பை காட்டுது. எனக்கு கல் இருந்திருந்தா அப்படியே ஒரு எறிஞ்சு கொல்லலாம் போல எல்லாம் தோணுச்சு. ஆமே. உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரா சொல்லலையா? சொன்னார். கீழ்ப்படிந்தானா? கீழ்ப்படியலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி 2வது வசனத்தை வாசி. எப்படி சொல்றாரு? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனா, அங்க இந்த பழத்தை சாப்பிடாம இருந்தா, இங்க காண்பிக்கும் தேசத்துக்கு போனா உன்னை பெரிய ஜாதியாக்கி. பெரிய ஜாதின்னா என்ன ஜாதி? கீழ்ப்படுகிற ஜாதியாக்கி, பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பாருங்க, ஆண்டவர் மனுஷனை ஆசீர்வதிக்கிறதா அவருடைய நோக்கம். ஆமென். ஆபிரகாமை விழிச்சு சொன்னா, நீ காண்பிக்க தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். 3வது வசனத்தை வாசி. அந்த பாருங்க, அந்த ஆசீர்வாதத்துக்கு அந்த 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 மகிமையை பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை பாருங்க, ஒரு கட்டளை கொடுத்தாரு. நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, நான் போதித்து நடத்துறது படி நீ வாழு. அவன் அப்படியே வாழ்ந்தான், அப்படியே வாழ்ந்தான். அவன்கிட்ட சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். இந்த ஆபிரகாமை ஒருத்தன் சபிச்சுட்டு போனேன். யாரு சொல்லுங்க பார்ப்போம்? ஹலோ, தேவகுமாரன் வருகிற காலத்தில் 2 பேருக்கு காலத்தில் நடந்தது போல நடக்கும், நோவா காலத்தில் நடந்தது போல நடக்கும். இனி ஒருத்தன் யாரு? லோத்துவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். இந்த லோத்து இந்த ஆபிரகாமை மனமடி உண்டாக்கி உபத்திரவம் பண்ணி அவனுக்கு இஷ்டப்படி சுய யோசனையின்படி போனான். ஆனாலும் ஆபிரகாம் அவனுக்காக கர்த்தரிடத்தில் திறப்பில் நின்று 5 நீதிமான் இருந்தாலும் பீரோன்னு கேட்குறான். ஆமே. ஆனால் லோத்து அப்படி இல்லை, அவன் சுயநீதி.
அவனுக்கு உலகத்தினுடைய இச்சை, உலகத்தினுடைய பசுமை, உலகத்தினுடைய வாழ்க்கை, உலகத்தினுடைய சூழ்நிலை, உலகத்து அந்தபடி போனான். 2 பிள்ளைகளும் சபிக்கப்பட்ட சந்ததியா மாறுச்சு. ஆமே. ஆபிரகாமும் இளம் வயசுல குடிச்சு வெறிச்சு நாசமா போய் செத்து லோத்தும். ஆமே. அப்ப அந்த கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் நிறைவேறதா நிறைவேறலையா? அவன் காலத்தில் நிறைவேறுது. அந்த ஆசீர்வாதம் தான் இன்னும் நமக்கும். ஆசாரியனாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒருத்தனை ஆசீர்வதித்தா அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த தேவ பிள்ளைய நீ ஆசீர்வதித்தா அந்த ஆசீர்வாதம் உனக்குண்டு. ஊழியக்காரனை நீ வெறுத்தா, ஊழியக்காரனை முறுமுறுத்தா அதனுடைய சாபம் உனக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஹலோ, யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. புரியாதவர்கள் இருப்பீர்கள்னா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். ஆபிரகாம் ஒரு திட்டம் வைத்திருந்தார். எப்படி? எல்லா ஜாதிகளுக்குள்ளேயும் அவனை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. அந்த சித்தத்தை நிறைவேற்றினது நிமித்தம் இன்னைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம் அந்த ஆபிரகாமை போல ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆண்டவருக்கு பிரியமான அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள், அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை யார் யார் வாய் திறந்து ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆவிக்குரிய வீழ்ச்சி வராது. யாரெல்லாம் சபிக்கிறார்களோ, யாரெல்லாம் முறுமுறுக்கிறார்களோ, யாரெல்லாம் அருவருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சாபம் உண்டு என்று கர்த்தராகிய தேவன் சொன்னதை மறந்துவிட வேண்டாம். வாசிங்க 3வது வசனம். இனி யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார், ஒரு சித்தம். யோசேப்பு யாரெல்லாம் தெரியும்? யாக்கோபுடைய மோனா மகனா? மகன். ஆமே. அவனு ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருந்தார். என்னன்னு தெரியுமா? இந்த இஸ்ரவேல் சந்ததிகளை யோசேப்பின் மூலம் ஆசீர்வதிக்கணும், போஷிக்கணும் ஒரு சித்தம் வச்சிருந்தார். ஆமே. புரியுதா? கடைசியில் யோசேப்பு தான் இந்த சொப்பனையெல்லாம் கண்டு விளக்கி எடுத்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 70 பேர்னு நினைக்க. ஒரு இடத்துல 78 கொடுத்துருக்கு, ஒரு இடத்துல 70 கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 70 பேரையும் போஷிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை யார் பெற்றது? யோசேப்பு பெற்றான். ஆமே. இது என்ன செய்யல? அவன் சின்னதிலே சொப்பனம் கண்டான். உட்காரு. சொப்பனம் கண்டான். சொப்பனத்தை சொன்னோன்னா எல்லாருக்கும் ஒரு கோபம் யோசேப்புக்கு மேலே கோபப்பட்டு தற்சமயம் சகோதரர்கள் சந்தோஷப்பட்டார்களே தவிர அதனால துக்கமும் வேதனையும் பாடுகளும் அனுபவித்தது சகோதரர்கள் தான். ஆமே. யோசேப்பு அனுபவிக்கல. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். இவனை குழியில தள்ளிச்சினோம், அவன் கலங்காம தான் இருந்தான். ஏன்? அவன் கண்ட தரிசனம் அவன்கிட்ட இருக்கு. அவன்கிட்ட இருக்கு. எப்படி? 11 நெல் கதிரன் குப்பி கிடக்குது, அதை வணங்கிட்டு இருக்குது. இன்னொன்று என்னது? சூரியனும் சந்திரனும், இந்த நட்சத்திரங்கள் இல்லையா? அப்போ நட்சத்திரங்களும் சூரியனை வணங்கிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு தெரிஞ்சது என்ன? கர்த்தர் ஒரு ஆள் மட்டும்தான் அசைக்க முடியுமே தவிர எந்த சகோதரர்களாலும். ஆமே. நம்ம எல்லாம் யாரு? ஒரே பந்தியில் கை போடுகிற சகோதரர் இல்லையா? ஒரு சகோதரர்களாலும் யோசேப்பு அசைக்க முடியாதுன்னு யாருக்கு தெரிஞ்சு? யோசேப்புக்கு தெரிஞ்சு. இது கூட இருக்க சகோதரர்களுக்கு என்ன செய்யல? புரியல. யோசேப்புக்கு தெரிஞ்சு எல்லாரும் வணங்கக்கூடிய இடத்துல கர்த்தர் என்னை உயர்த்தி வைப்பாரு, அத்தனை பேரையும் போஷிக்கக்கூடிய இடத்துல என்ன வைப்பாரு. இதுதான் கர்த்தர் எனக்கு தந்த தரிசனம், வெளிப்பாடுல உறுதியா இருந்தான். அம்மே இருந்தானா இல்லையா? குண்டில தள்ளி போட்டு அவன் பயந்து அம்மா என்ன தலையில கொட்டி போட்டாய் அப்பா என்ன அழுதானா? அழவே இல்லை. அம்மே கம்முன்னு இருந்தான். கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணார். கரையாத்தி விட்டு ஒருத்தண்ட வித்து போட்டினோம். எவ்வளவு கொடுமை பாருங்க. இன்னைக்கும் அப்படிதான். உங்க பாஸ்டருக்கு போதும் ஒரு காலத்தில் பாஸ்டர் வித்து போட்டான். ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் ஊழியத்தை கம்பீரமா செய்கிறான். ஆமே. இப்பளும் 1-2 சகோதரிகள் எல்லாம் ஊழியக்காரனை வித்து போடுறாங்க.
ஹalleluya. யோசேப்பை வித்து போட்டான், கலங்கல்ல. வேண்டின்னு போனவன் அவனுக்கு சல்யூட் அடிப்பான். ஆமென். பார்த்தான், அதோட நிறைய பணம் வந்தோடனே ஒரு ராஜா வீட்டில் கொண்டு வித்துட்டான். பாருங்க, இந்த பயலோடு கூட கிடந்து அடி வச்சு சாவியதோட ராஜா வீட்டு சாப்பாடு சாப்பிடக்கு திருச்செந்தூரில் கொண்டு வச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமே. உண்மைதானே? ராஜா வீட்டில் கொண்டு வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லு, ஆமேன்னு சொல்லு. உற்சாகமாக ஒரு அல்லேலியா சொல்லு, முழு இருதயத்தோட ஒரு அல்லேலியா சொல்லு. ராஜா வீட்டில் அங்கேயும் வீழ்ச்சி தான் வந்தவனு. ஒருத்தி போய் நினைச்சிட்டா, ராஜா பொண்டாட்டி என்ன நினைச்சிட்டா, இவனை கையை பிடிச்சி இழுத்து போட்டா, ஜெயில கொண்டு போச்சுன்னு. அங்கே அவன் பாடிட்டே போறான், என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து. அவங்க பாடிட்டே போறான். எங்க போறான்? ஜெயிலுக்கு, மாமியார் வீட்டுக்கு முட்டாய் தின்ன போன மாதிரி போறான். அங்கேயும் அவன் பெருசாலதான் இருந்தான், கீழே இருக்கல. எல்லாரையும் கவனிக்க பொறுப்பு அவன்கிட்ட கொடுத்திருந்து. ஆமென், ஹalleluya. இப்படியெல்லாம் செய்த பிறகும் ராஜா திரும்ப அவனை அழைப்பிக்கும்படியாக கர்த்தர் இடைப்படுகிறார். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 4லிருந்து 9 வரை. 4லிருந்து 9. ஆதியாகமம் 45 4லிருந்து. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன் எகிப்துக்கு போகிற இடத்தில், பாருங்க, காலரை தூக்கி விட்டு பேசுறான். ஆமென், ஹalleluya. எப்படி பேசுறான்? காலரை தூக்கி விட்டு பேசுறான். நீங்க எல்லாம் சேர்ந்து என்னை முறுமுறுத்து, என்னை அருவறுத்து, என்னை வேதனைப்படுத்தி நீங்க எழுத்து என்ற விட்டு போட்டீங்க இல்ல, அது நான் தான். என்ன காலரை தூக்கி, எனக்கு காலர் இல்லை, காலரை தூக்கி காட்டுறான். ஆமே, நான் தான், அவன் தான் நாயின்னு காட்டுறான். வாசிங்க. சகோதரனை விழிச்சு, எகிப்தில் வித்து போட்ட நான் தான், என்னை இவ்விடத்துக்கு வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அவன் சொல்றான், நான் இங்க வர வேண்டியது நோக்கம் இருக்கு, அதனால தான் என்னை விட்டு போட்டியா. ஆனா விட்டு போடுறவனுக்கு உபத்திரவம் உண்டு என்று இயேசு சொல்றார். என்னன்னு, நான் சிலுவையில் அறையப்பட வேண்டியது கர்த்தருடைய நோக்கம். ஆனால என்ன காட்டி கொடுக்கிறவன், என்ன வெறுக்கிறவன், என்ன உபத்திரிக்கிறவன், என்ன கஷ்டப்படுகிறவன் பரவாமல் இருந்தாலும் நலம் என்று சொல்றான். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாமே. இனி அடுத்த வசனத்தை வாசிங்க. தேசத்தில் 2 வருஷமாக பஞ்சம் இருக்கிறது, இன்னும் 5 வருஷம் நிலவும் பஞ்சம் இருக்கும். அடுத்த வசனம், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க. பாருங்க, கர்த்தர் யோசேப்ப என்னத்துக்கு தெரிஞ்சு கொண்டார்? சத்தமா சொல்லுங்களா. அவைய சந்ததி ஒளிஞ்சு போகாம இருக்க கர்த்தர் இந்த சபையில உங்க ஊழியக்காரனை என்னத்துக்கு தெரிஞ்சு கொண்டாரு? உங்க சந்ததி ஆசீர்வதித்து இருக்க. ஆமென், ஹalleluya, ஹalleluya. இல்ல கேளு, இந்த வாலிப பிராயத்தில் உலகத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், இல்லை சின்ன பிள்ளைகள், 10 வயசு 8 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகள் எப்படி நடக்கிறார்கள், எப்படி உடுக்கிறார்கள், எப்படி திரிகிறார்கள், எப்படி பேசுகிறார்கள், என்ன விதத்தில் இருக்கிறார்கள் என்று நீ உலகத்தில் விசாரித்து பார்த்து சொல்லு. ஆமென், ஹalleluya. உங்க ஊழியக்காரன் பணத்துக்காக, பெருமைக்காக, ஆஸ்திக்காக, கிரவுடுக்காக ஒரு ஊழியம் செஞ்சிருந்தா உங்க சந்ததி இப்படி இருக்குமா, நீ இப்படி இருப்பியான்னு சற்று யோசித்து பாரு. ஆமென், ஹalleluya, ஹalleluya. யோசித்து பார்க்குறீங்களா? யாரெல்லாம் யோசித்து பார்த்தியா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமே.
யோசேப்பு சொல்றான், உங்க சந்ததிய ஆசீர்வாதமா வைக்கும்படி தான் என்ன கர்த்தர் இங்க கொண்டு வந்தாரு. இந்த கொண்டு வந்தவா இருந்த நீ இந்த 2 வருஷமா பஞ்சத்தில் அடிபட்ட இல்ல, கடந்துடுங்க. ஆமே. ஹalleluya, ஹalleluya. அடுத்த வசனம், எத்தனாவது வசனம்? 7 வாசிங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பி இருக்கிறார். நீ என்ன செஞ்சாலும் ஏது செஞ்சாலும் யோசேப்பு கூட போய் ஆகணும், இல்லைங்க நீ நாசமடைஞ்சு போவ. ஆமென். தீர்க்க தரிசனம் தான் கர்த்தர் சொல்லி சொல்லி தந்த வார்த்தை. ஒரு செய்தியை தந்தார், இதை பேசாதனே சொல்லிட்டாரு. அடுத்த செய்தியை தந்து சொல்லி சொல்லி தந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா வச்சிருங்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya. 8வது வசனம் தானே நீ? விட்டு வாசிங்க. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இந்த அவமானத்தையும் இந்த நிந்தையையும் இந்த பரிகாசத்தையும் உங்களுடைய சுய சிந்தனைக்கு சுய நீதிக்கு என்னை அடிமைப்படுத்துவதற்காகவும் என்னை சிறுமைப்படுத்துவதற்காகவும் தான் இந்த ஆசீர்வாதமாக இருந்த உலக ஆசீர்வாதமாக இருந்த உங்கள் ஊழியக்காரனை இந்த தோட்டத்தில் காவல் காக்கிற காவலாளியாக வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. வாசி. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி பார்வோனுக்கு தகப்பனாகவும். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஆமென். அந்த எகிப்து நாட்டு ராஜான்னா பெரிய ராஜா. ஆமென். அந்த பார்வோனுக்கு தகப்பனாகவும் நான் சொல்றேன். ஆண்டவர் அழைச்சி வச்சிருக்கிற உங்க ஊழியக்காரன் கிரௌடுக்காக ஊழியம் செய்யாம, உங்க பணத்துக்காக ஊழியம் செய்யாம, நீ 10 வருஷம் இல்ல 15 வருஷம் இல்ல, நீ சாகிறது வர காணிக்க போட அவசியம் இல்லை. என் தேவன் என்னை ஞானத்தோடும் என்னை அருமையோடும் நடத்துகிற தேவனாயிருந்து என்னை நடத்துகிறபடியினால் கிரௌடுக்காக காணிக்கைக்காக பேருக்காக புகழுக்காக ஊழியம் செய்யாதது நிமித்தம் கர்த்தர் என்னை இந்த தேசத்துக்கு அதிபதியாக வைப்பார். உன் தகப்பனுடைய தகப்பனுக்கும் வைத்தியம் பார்க்கக்கூடிய உன்னதமான ஞானத்தை கர்த்தர் யோசேப்பு கொடுத்தது போல கர்த்தர் எனக்கும் தருவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விளங்கினவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லலாமே, விளங்காதவங்க ஒரு அல்லேலியா சொல்லலாமே. ஹalleluya, ஹalleluya. விளங்கினவங்க 2 கரங்களையும் வாரத்துக்கு நேரம் வசத்தலாமே, 3 அல்லேலியா சொல்லலாமே. ஒரு ரிஷியாவில போய் சொல்லிடப்படாது, துப்பாக்கி அடிச்சு என்னதான் சுட்டாரு. ஒவ்வொரு ஆட்களுக்கும் உள்ள வார்த்தை. ஆமே. ரினீஸுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தில் இருக்கிற ரினீஸுக்கு அன்னிக மகனுக்கும் அந்த வார்த்தை தான். ஆமே. ஹalleluya. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? இனி 9வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை முழுதுக்கும் வைத்தா வாரும், தாமதிக்க வேண்டாம் என்று யோசேப்பு சொல்லிவிட்டான் என்று போய் சொன்னார். அதே இயேசு சொன்ன வார்த்தை தான் என்று தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறேன். தேவனோடு சேருங்கள், இல்லாவிட்டால் பிசாசு உங்களுக்கு கண்ணியை வைத்து கொண்டே இருக்கிறான். அதில் அடகப்படும் போது ஆபத்து காலத்தில் சகாயம் செய்வதற்கு ஆள் இல்லாமல் தெருவிலே விழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். 4வது, நம் அனைவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்றால் ஒரு சித்தத்தோட. முதல்ல யாரு சொன்னேன்? ஆதாம சொன்னேன். அவர் மனுஷனை ஆசீர்வதிக்கிறதா கர்த்தருக்கு சித்தம். அவனே அவனுக்கு வீழ்ச்சியை தேடிட்டான். ஆபிரகாம சொன்னேன், அவனை ஆசீர்வதிச்ச மட்டுமில்ல, அவனை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று நமக்கு தந்த வார்த்தையை, அந்த புதிய ஏற்பாட்டு காலத்து ஜனங்களுக்காகவும் தந்த வார்த்தையை சொன்னேன். அவன் அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறது. 3வது யோசேப்பை சொன்னேன். யோசேப்பு பரிகாசம் அடிக்கப்பட்டான், நிந்திக்கப்பட்டான், குழியில் தள்ளப்பட்டான். இது எல்லாம் செய்தவர்கள் அவருடைய காலில் விழுந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இல்லாவிட்டால்
அந்த தேசத்தில், கானான் தேசத்தில் இந்த 7 வருஷ பஞ்சத்தில் செத்து போயிருப்பார்கள். ஹல்லேலூயா. அடுத்தது, நம்ம எல்லாரையும் அழைச்சி வச்சிருக்கிறது ஒரு நோக்கம், ஒரு சித்தத்தினால. எபேசியர்கள் எழுதின புஸ்தகம், எபேசியர்கள் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 11 15 வசனம் வரை வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனை பற்றிய, தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, முதல்ல 11வது வசனம் முடிஞ்ச உடனே நிறுத்தம். 11வது வசனத்தை ஒரு கவுட வாசி. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அறிவுக்கு தக்க, அளவுக்கு தக்க பூரண புருஷன் ஆகும் வரைக்கும். இது எத்தனாவது வசனம்? 11. ஒரு கவுட வாசி. மேலும் நாம் அனைவரும், ஒரு ஆள இல்லை, சபை அவர் அழைத்து கொண்டு வச்சிருக்கிற நோக்கம் நாம் அனைவரும் ஒருமனப்படுவதற்காக. ஆமே ஆமே. இதுல எந்த மனுஷன் ஒரு மனம் இல்லையோ அவனுக்கு வீழ்ச்சி வருகிறது என்ற அர்த்தம். திருச்சபை ஒழுங்குக்கு, திருமறை சத்தியத்துக்கு, கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய சத்தியம் நிறைந்தவராயிருக்கிற இயேசுவுக்கு கூட நம்ம ஆராதிக்கிறது உதட்டினால் மட்டுமல்ல, நாவினால் மட்டுமல்ல, இருதயத்தில் கிட்டி சேர்ந்தவர்களாக ஆண்டவரோடு ஒருமனப்படுவதற்காக மட்டும்தானே தவிர இல்லை அவரவர் வந்த வழியில், அவரவர் வந்த வாக்கில் போகணும்னா, நமக்கு கொடி நாட்டணும்னா, நமக்கு அங்கே பங்கு வேணும்னா, நமக்கு அது செய்யணும்னா, இது செய்யணும்னா நகர்ந்து போய்கொண்டே இருக்கணும். ஆமென். இந்த சபை நீயானாலும் நானானாலும் ஒருமனப்பட்டு இயேசுவோடு சேர்ந்து பூரண புருஷன் ஆகும்படியாக கர்த்தர் அழைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? இனி 12வது வசனத்தை வாசி. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு தான் உனக்கு பரிசுத்தாவியை தந்தது, உனக்கு ஆசீர்வாதத்தை தந்தது, உனக்கு ஞானத்தை தந்தது, உனக்கு நிறைவை தந்தது, உனக்கு உலக பொல்லாப்பை விட்டு விலக்கி வியாதியை விட்டு மாறி. ஆண்டவர் வியாதி வச்சா தெரியும், லட்சங்கள்ல தோத்து போவோம், லட்சங்கள் செலவு பண்ணவட்டா ஜீவன் அறுப்புண்டு போகிறது தெரியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு வேலைக்காகவும் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், அடுத்த வசனத்தை வாசி, அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும், சுருக்கமா பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை ஒன்றை தந்து, உணர்வுள்ள இருதயத்தை தந்து, உடன்படிக்கை தந்து வைத்திருக்கிறது சபை. சபையில் உள்ள பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படி உன்னை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருடைய நோக்கம். ஹல்லேலூயா. உன்னை அழைச்சி வச்சிருக்கிறது என்ன நோக்கம்? சபை சீர் பொருந்தும்படி, சபை ஆசீர்வதிக்கும்படி உன்னை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருடைய நோக்கம். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குச்சு? நம்ம மனம் வந்த போக்கல்ல, பரிசுத்தாவியை பெற்றுட்டு பிட்ட வச்சிருக்கிற ஆவிதான் நான் பெற்றிருக்கிறேன் என்று நினைச்சு உங்களுடைய சுய நீதியில கர்த்தரை காலில் போட்டு மிதிச்சா என்ன தப்பு வரும் தெரியுமா? என்ன உபத்திரவம் தெரியுமா? எபிரேயர் 10வது அதிகாரம் 29-30 வாசி. தேவனுடைய குமாரனை உங்க காலுக்கு கீழே மிதிச்சு தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினை உண்டு என்று யோசி. யாருக்கெல்லாம் 6 அறிவு இருக்கு? 6 அறிவு இருக்கிறவங்க எல்லாம் 2 கையங்களையும் உயர்த்தி வைங்க பார்ப்போம். 6 அறிவு எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் வச்சுட்டு 3 அல்லேலூயா சொல்லுங்களா. இருக்கா? அப்பப்போ கோபம் வருது, 5 அறிவு ஆக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே.
உற்சாகம் ஒரு அல்லேலியா சொல்லலாமே. என்ன கொடிதான ஆக்கினை வரவுன்னு யோசித்து பார்த்து சிந்தித்து பார்க்கணுமா? 30வது வசனத்தை வாசி. பாஸ்டருக்குரியது இல்லை. பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவர் மூலமாக பெற்ற கிருபையின் ஆவிய நீ நிந்திக்கிறேன்னா, அவரை பரிகாசம் அடிக்கிறேன்னா, அவரை நிந்திக்கிறேன்னா, இயேசுவை நிந்திக்கிறேன்னா, இயேசு யார் மூலமாய் தந்தாரோ அந்த ஆட்களை நீங்கள் ஒரு மாதிரி விளையாட்டு பொருளாக நினைக்கிறீங்கன்னா, ஊழியக்காரன் பழிச்சியேண்டா யார் செய்வா சொல்லுங்களா? வாசி அந்த வசனத்தை வாசி. பழி வாங்கிறது எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்றும் நியாயம் தீர்ப்பான் என்றும். யாரு சொன்னது? சொன்னது இன்னாருன்னு யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க ஒரு கரம் வைத்துங்களா? இந்த வசனத்தை சொன்னது யாரு? போச்சு. தெரியாதவங்க கை வைத்துங்களான்னு சொல்லிதாரன். இல்லை, தெரிஞ்சவங்க கை வைத்துங்க பார்ப்போம். இயேசு பவுலோடு இருந்து சொன்ன வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. இதை இன்னைக்கு நான் சொல்லிதாரேன். அம்படம்தான். ஆமென். நியாயம் தீர்க்கிறது யாரு? இயேசு. 5வது, நீதியானது. அப்போ இந்த நம்மளை அழைச்சி வச்சிருக்க நோக்கம் என்னது? சபையில் அழைச்சி வச்சு உன்னை ஆசீர்வதிக்கிறது. என்னத்துக்காக? சபையுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காகவோ, சபையினுடைய பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டும் உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். ஞானம் உள்ளவியா புரிஞ்சு கொள்ளுங்க, ஞானமற்றவர்கள் அஞ்சறிவாய் இருந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? 5வது, நீதியானது தேவனுடைய வழி நடத்துதலிலும் அமைந்திருக்கிறது. நீதின்னு நம்ம சொல்லுகிறது நம்ம நீதி அல்ல, நம்ம வழி அல்ல, நம்ம சுயநீதி அல்ல, தேவனுடைய வழி நடத்துதலும் அமைந்திருக்கிறது. சங்கீதம் 25:21. உத்தமமும் நேர்மையும் யார்கிட்டெல்லாம் இருக்கு? உத்தமமும் நேர்மையும் இருக்கிறவங்க மட்டும் கரங்களை உசத்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ இந்த வசனம் யாருக்குரியது? எல்லா மனுஷ ஜந்துக்களுக்கும் உரியது. ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான் 21 வாசி. உத்தமமும் நேர்மையும் என்னை காக்குகிறது. நம்மளை எது காக்குமா? ஹலோ சொல்லுங்களா? எது காக்கும்? எது காக்கும்? ஆண்டோடைய உடன்படிக்கையில் உத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டோருடைய வசனத்தில், அதை திருமறை சத்தியத்தில் நேர்மையாக இருக்கிறீங்களா? அதுதான் காக்கும், வேற ஒன்றும் காக்காது. ஊழியக்காரன் மாதிரி சொல்லுவானுவா, நான் உங்களுக்கு கொடையாக வந்து நிற்பேன். மழை பெய்யம்ப கொடையும் காணாது, புயல் ரொம்ப கொடையும் காணாது, ஊழியக்காரனையும் காணாது. காணுமா? காணாது. ஆண்டவர் சொல்லுவார், ஓடிரு, உன் ஜீவன் தப்ப ஓடுன்னு சொல்லுவார். அப்போ உங்களை பார்ப்பேனா? நான் என் ஜீவன் தப்ப ஓடுவேனா? ஆண்டவர் ஓடுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் இருப்பேனா? ஒரு சபையில் இருந்தேன், அங்கே நடந்து ஒரு கூத்து. அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுறேன். அவர் சொன்னார், இந்த இடத்த விட்டு ஓடு. என் மனைவிட்ட சொன்னேன், பைய எனக்கு பேரணும், ஆண்டவர் இந்த இடத்த விட்டு ஓடுன்னு சொன்னார், நான் இருக்கணுமா? வேண்டாப்பா, எனக்கும் வேண்டாம். 2 பிள்ளைகளையும் விழிச்சு சொன்னேன், மக்களை இருப்போமா வேண்டாமா? வேண்டாம் டாடி. எடுத்தம் பாருங்க ஒரு ஓட்டா இண்டிகாயை எடுத்துட்டு வழியில் ஒரு டீ கூட குடிச்சாம வந்துட்டு இருக்கேன். வார வழியில் அழகம்பட்டத்தில் ஒரு சத்தம் கேட்கு, ரேடியோ சத்தம், பாட்டு சத்தம். நான் சபையை ஒன்றும் சொல்லலை, நேரம் அந்த மலைக்கு மேலே வண்டி புருன்னு போகுது. ஆராதனை வேணுமே, அங்கே போய் இருந்தா காணிக்க பாட்டு வருது. காணிக்க பாட்டு வந்த உடனே அவர் சொல்லுகிறார், தெய்வ மக்களே, நீங்கள் போடுகிற காணிக்கையை கர்த்தர் காணும். பாருங்க, யாருக்கும் அறியாம பொத்தி போட்டதை கர்த்தர் எனக்கு காட்டிதாரார். அவருக்கு நீதி என்னன்னா, உங்க கையில் இருக்க காணிக்கையை யாரு பார்க்கணுமா? யாரு பார்க்கணுமா? இயேசு பார்க்கணுமா? எல்லாரும் பாட்டு பாடும்பா காணிக்கையை மேலே வச்சுட்டு
பாட்டு பாடுங்கன்னு. எல்லாரும் அப்படியே செஞ்சணும். நான் அப்படி செய்யல. என் பொண்டாட்டி என்ன முகத்தை பார்த்தா, காணிக்க போடாத, என்னை முன்ன கொண்டு போடணும். 2 மக்க பார்த்தது, வேண்டாம், ஆமேன், எஸ்கேப். ஆனாலும் ஒரு வார்த்தை எனக்கு கிடச்சி, அவருடைய செய்தியில் ஒரு வார்த்தை எனக்கு கிடச்சி, ஆமேன், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், யேசுரா ஜனம் சொந்தமாகினார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரராய் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரராய் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இதுமா பெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இதுமா பெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்கார கரங்களை தட்டு. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இதுமா ஆனந்தமே. கரங்களை தட்டி. என்னை பிரிக்காது காத்து கொள்வார், எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரை. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 11 14 வரை வேகமாக வாசிங்க. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 11 14 வரை. அன்றியும் இயேசுவே ஆவி ஆமென். சுருக்கமாக சொல்லி, ஆகையால் சகோதரரே, பிழைப்பதற்கு ஆமென், ஹல்லேலூயா. சுருக்கமாக சொல்கிறேன், தேவனோடு நடக்கணும்னா ஒரு நீதி உண்டு. அந்த நீதியில் தேவன் போதித்து நடத்துவார். 6வது, ஆதலால் தேவன் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். சங்கீதம் 23:3. சங்கீதம் 23:3. ஆதலால் தேவன் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். சங்கீதம் 23:3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார்.